ஜெபம் பண்ணும் பொழுது. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவைப் பூட்டி அந்தரங்கத்திலிருந்து உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. மத்தேயு 6:6. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களும் மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலை பிரசங்கத்தில் கிறிஸ்துவ வெற்றி வாழ்க்கையை குறித்து 23 வகையான தலைப்புகளில் இயேசு போதித்தார். அதிலே உபவாசம், ஜெபம் போன்ற தலைப்பின் கருத்துக்கள் மிக முக்கியமானவை. கர்த்தர் கற்றுக் கொடுத்த மாதிரி ஜெபம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இயேசுவின் நாட்களிலே அநேக மாயக்காரர்கள் இருந்தார்கள். வீண் அலம்பல்களுக்கும் வசனிப்புகளுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மனிதர் பார்வையிலே பக்திமான்களைப் போல வேஷமிடும் வீணான ஜெபங்களே மலிந்து கிடந்தன. ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பது எப்படி என்பதும் ஜெபிப்பது எப்படி என்பதும் யூத ஜனங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்பதை இயேசு அவர்களுக்கு உணர்த்தி காண்பித்தார். மத்தேயு 6:8. ஆனாலும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம் கடமை. சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோடு ஜெபிக்க வேண்டியதும் நம் கடமை. அந்த ஜெபம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே தேவனை நோக்கி ஏறெடுக்கப்பட வேண்டும். ஜெபம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மாபெரும் தூண். இந்த தூண் உறுதியாயிருந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்வு உறுதியாயிருக்கும். மட்டுமல்ல, ஜெபம் கர்த்தர் நமக்கு கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியம் ஆகும். நமது சுமைகள், பாரங்கள், கண்ணீர், கவலை, மனவேதனைகள் எல்லாவற்றையும் ஜெப நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடுகிறோம். நமது அன்பையும் நன்றியையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். ஜெபம் பரலோக பிதாவோடு நேரடியான தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆம், நிச்சயமாகவே ஜெப நேரம் என்பது பரலோகமும் பூலோகமும் ஒன்றாய் இணைக்கப்படுகிற ஒரு நேரமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7. நாம் நம்முடைய ஜெப வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு பிதாவுக்கு தெரியப்படுத்துவோமானால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தி செல்லுவார். யோவான் 16:13. கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றுகிற நேரம் ஜெப நேரம்தான். அவருடைய அன்பு கரம் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துகிறது. அவருடைய பிரசன்னம் நம்மை உற்சாகப்படுத்தி சகாயம் செய்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பாதுகாப்பு, வல்லமை, ஐக்கியம் எல்லாமே ஜெபத்தினால்தான் கிடைக்கிறது. ஆகவேதான் தாவீது ராஜா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்றார். சங்கீதம் 121:1-2. நினைவிற்கு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். மத்தேயு 6:6.